முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீண்ட நேரமாக என் மகள் உன்னோடு பேசுவதற்காகவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் முழுவதுமாக கேட்டுவிடு தங்கமே. தலைபாரம் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லை என்று அழுகின்றாய். எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் சுந்தர முகத்தின் அழகையும் அதிலிருந்து என்னையே பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும், என் பெயரையே முணுமுணுத்து கொண்டிருக்கும் உன்னுடைய உதடுகளையும், என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன்னுடைய மூக்கினையும், என் நாமத்தை சுவையென்றும் கூறும் உன்னுடைய நாக்கினையும், என் பெயரை கேட்டாலே சிலிர்ப்படைந்து உருகும் செவிகளையும் எனது முத்தங்களாய் நான் ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே. என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பத்திரமாக பாதுகாத்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் மனம் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் சில சமயங்களில் சங்கடமாகவும் இருக்கின்றன. இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தால் கொட்டி தீர்க்கும் பிரச்சனைகளை எல்லாம் என்னை பார்த்தால் இந்த உலகத்தை விடவா பெரியதாக இருக்கின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற என் மகளே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன். மனம் விட்டு பேசு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்து, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல். இதைத்தான் நான் விரும்புகின்றேன். இனிமேல் உன் அருகில் நான் எப்பொழுதுமே இருப்பேன். வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்திற்கு அடிப்படையில் தான் உன் கஷ்டம் நீங்குவதற்கு வேகமும் இருக்கும். ஆகவே தனித்தனியாக உட்கார்ந்து அவரவர் வேலைகளை பார்க்காமல் ஒன்றாக உட்கார்ந்து மனம் விட்டு பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். உன் மனதில் இருப்பதை அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள். மனம் விட்டு பேசும் பொழுது உன்னை நீயே உணர்வாய். என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். உன் விருப்பங்கள் நிறைவேறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாம் பின்பற்றுகின்றாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து தந்தே தீருவேன். நீ என்னிடம் வந்த பிறகு எதற்காக இவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும்? என்னிடம் வந்த பிறகு எதற்காக கவலைப்படுகின்றாய்? தேவையற்ற குழப்பங்கள் உன்னை தேவையில்லாமல் யோசிக்க வைக்கும். நான் உன் இல்லத்திற்குள் அமர்ந்து புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்க போகின்றேன். உன் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாத அளவிற்கு உன்னை நான் பார்த்து ரசிக்கவே உன் வீட்டில் வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கிவிட்டேன். அதில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் அன்பு மகளே. எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பா நான் துணை நிற்பேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.